விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி குரல் கேட்போம் குறை களைவோம் என்ற புதிய செயல் திட்டத்தை தொடங்கியுள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தாலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும். இதனால் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மக்களை சந்திக்க முடியாமல் ஓய்வெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு மக்கள் பணியாற்ற புதிய செயல் திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி தொடங்கியுள்ளார். பொதுவாகவே இந்த அரசு பொறுப்பேற்றதுலேருந்து ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க. என்னென்னா, எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுமே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதி உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது கடந்த ஆண்டெல்லாம் வாய்மொழியாக நமக்கு வரக்கூடிய ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி தொகுத்து கொடுத்துருந்தேன். இந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டு மானிய கோரிக்கை விவாதம் தேர்தல்னால் இன்னும் நடக்கலை. ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்க போகுது. இப்போ இது இடையில் இந்த ஒரு மாத காலம் அவகாசம் இருக்குது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவது. அப்போ இதை எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கலாம், களத்தில் போய் பார்க்கலான்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த செயல் திட்டத்தை குரல் கேட்போம் குறை களைவோம் என்கின்ற செயல் திட்டத்தை உருவாக்கியிருக்கேன். குரல் கேட்போம் குறை களைவோம் என்ற திட்டம் மூலமாக தொகுதிக்குட்பட்ட 83 ஊராட்சிகள் மற்றும் 3 பேரூராட்சிகளுக்கு சென்று அங்குள்ள ஊராட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கோரிக்கைகளை எஸ் பாலாஜி கேட்டறிந்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சிறுதாவூர் ஊராட்சியில் கள ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள மக்களின் தேவைகளை ஊராட்சி மன்ற தலைவர் வாயிலாக கேட்டறிந்தார். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் இன்று மக்கள் குரல் கள ஆய்வுக்கு சிறுதாவூர் ஊராட்சி காலையில் வந்தார். நம்ம பகுதியில் பெரும்பான்மையாக பட்டா இல்லை, அது பெல்ட் ஏரியான்றதுனால நிறுத்தி வச்சுருக்காங்க. அதை பற்றி அந்த ஒரு கோரிக்கை வச்சுருக்கான். நம்ம ஹைஸ்கூலுக்கு சுத்தமாக இடங்க இல்லை. இப்போ 10ஆம் வகுப்பு வரைக்கும் சிறுதாவூரில். ஆனால் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் நடக்கிற அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஸ்கூலுக்குள்ளே அந்த 450 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பற்றாக்குறைய இடத்துல தான் இது வரைக்கும் அவங்க படிச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கான பர்மிஷன் கேட்டிருக்கோம் ஸ்கூலுக்கு. அதோட அந்த ஊராட்சியோட வார்டு ரோடுங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே போட்டது எல்லாமே பைதடைஞ்சு குண்டும் குயுமாக இருக்குது. அதை சீர் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஜூன் மாதம் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற உள்ளது. அப்போது திருப்போரூர் தொகுதியில் அரசு சார்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்க தேவையான தரவுகளை குரல் கேட்போம் குறை களைவோம் திட்டத்தின் மூலம் திரட்ட முடியும் என்கிறார் எம்எல்ஏ எஸ் பாலாஜி. அரசினுடைய துறைகள் இயங்கக்கூடிய கல்வித்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை, இது போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது எழக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் மின் கம்பங்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். சில இடங்களில் பள்ளிக்கூடத்துக்கான கட்டிடங்கள் தேவை இருக்கும், இல்லை கூடுதல் இடம் தேவை இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எது இருக்குன்னு கண்டு அறிவதற்கான ஒரு பயணம் இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி மொத்தமாக சட்டமன்றத்தை கூட்டத்தொடர் நடக்கும்போது என் சார்பாக மாண்புமிகு சபாநாயகர் இடத்துலையும் வழங்குவேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் வழங்கிவிட்டு துறை சார்ந்த அமைச்சரிடமும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த செயல் திட்டம். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் மக்களின் கோரிக்கைகளை பலவற்றை நிறைவேற்றி இருப்பதால் மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கை எழுந்திருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமே தனது குரல் கேட்போம் குறை களைவோம் திட்டத்திற்கு முன்னோடி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு மீதுள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த புதிய செயல் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் எம்எல்ஏ எஸ் பாலாஜி கூறியுள்ளார். இல்லை, உண்மையிலே சொல்லணும்னா உந்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழ் தினந்தோறும் மக்களை சந்திப்பதே அவர் அது ஒரு ரொட்டீன்ன்றதை விட நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு பணியாக வச்சுருக்கேன். அதனால் மக்களுக்கான பிரச்சனைகளை ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற வாய்ப்புன்றது எல்லோருக்கும் கிடைக்காது. அந்த வாய்ப்பை அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, இந்த அரசே கூட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். நம்முடைய முதலமைச்சர் நீங்கள் உங்களுக்கு தெரிய மாவட்டந்தோறும் போய் ஆய்வுகளை மேற்கொள்கிறார். அவர் பல திட்டங்களை இது பண்ணுறாரு. அவர் முன்னே அறிவித்த ஒரு திட்டமும் கூட இதில் ஒரு வகையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். குறைந்தபட்சம் இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை தீர்ப்பது என்பது அதோட லாஸ்ட்டு ஸ்டேஜ். கேட்கறதுன்றது முதல் ஸ்டேஜ். இந்த கேட்கறதே இல்லைன்னும் போது தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். எனக்கு என்ன நம்பிக்கைனா, இந்த அரசு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கவர்மெண்ட்டு. நமக்கு இது கேட்டுட்டு கொண்டு போய் சொல்கிறத செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இதை எடுத்திருக்கேன். இல்லைனா நமக்கு அந்த நம்பிக்கை வராது. நம்ம இவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்க தான் இவங்ககிட்ட கேட்குறோம்.
அந்த வகையில் தான் இந்த பயணத்தை வடிவமைச்சிருக்கேன்.